إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام سبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பித்தவனாக அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமதுயிரிலும் மேலாக வந்துதித்த கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மோமின்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டாரோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்நாளிலே நல்ல காலங்களை எங்களுக்கு தந்தான் என்றால் எங்களை சீதேவித்துவப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பி இருக்கிறான் என்று அர்த்தம். அந்த காலங்கள் புறக்கணிக்கப்பட்டு அதனுடைய கண்ணியங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு அவைக்குரிய ஹக்கு கொடுக்கப்படாமல் அந்த காலங்கள் வீணடிக்கப்பட்டால் அது ஒரு மனிதனுடைய மூதேவித்தனத்துக்குரிய அடையாளம் என்பதை ஹதீதுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் கழிந்து விட்டது. எங்களுடைய வாழ்நாட்கள் பல பாவங்களில் கூட கழிந்து சென்றதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். வீணான நேரங்கள் எல்லாம் வீணாக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல காலத்தை தந்து, நீ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிப்பேன், ஏன் நரகை விட்டு கூட நான் உன்னை விடுதலை செய்வேன், நீ ஒரு நன்மை செய், பல கூலிகளை தரப்போகிறேன், ஒரு ஃபர்தை செய், 70 ஃபர்துகளுடைய நன்மை தரப்போகிறேன். என்னுடைய அடியானே, நீ என்னை கேட்க மாட்டாயா, என்னிடத்தில் பிரார்த்திக்க மாட்டாயா, தௌபா செய்ய மாட்டாயா, பாவ மன்னிப்பு தேட மாட்டாயா, நான் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறேன், தௌபாவை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை நான் கொடுக்க காத்திருக்கிறேன். ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் லட்ச மக்களை நரகை விட்டு விடுதலை செய்து கொண்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் நாம் அத்தனை பேரும் எங்களுடைய உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது என்ன கேள்வி? அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து உள்ளங்கள் அச்சங்கொள்ளக்கூடிய நேரம் மூமின்களுக்கு இன்னும் வரவில்லையா? மூமினான தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்களே, அல்லாஹ் ரசூலை நம்பியவர்களே, முஸ்லிமான பெயர் நாமங்களை சுமந்திருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு அல்லாஹ்வை நினைத்து பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா என்று கேட்கிறான். சொல்லுவோம், யா ரப்பி, எனக்கு நேரம் வந்துவிட்டது, என்னை மன்னித்து கபூல் செய்வாயாக என்று கேளுங்கள். இன்று தெருக்களை பார்க்கிறோம். சில மனிதர்களுக்கு நோன்பை பற்றிய எந்த விதமான பேணுதலும் கிடையாது. நோன்பில்லாதவர்களாக கூட சில மனிதர்கள் காலங்களை கழிப்பதை நாங்கள் ரமதானுடைய பகல் காலங்களில் காண கிடைக்கிறது. மிச்சம் கவலைக்குரிய விடயம் கண்ணியத்துக்குரியவர்களே. அவர்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? சக்கராத்துக்கு பின்னாலா? கபருக்கு சென்றதற்கு பின்னாலா? சீதேவித்தனத்துக்குரிய காலம் வந்திருக்கிறதே. நீங்கள் ஒரு கணம் திருந்துவீர்களேயானால் பல அந்தஸ்துகள் உயர்ந்து நல்லடியார்களாக மாறுவீர்கள் என்பதை மனதில் வைத்து செயற்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய காலம் நல்ல காலங்கள் வேகமாக சென்றுவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஐயாமம் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் தான், மிக வேகமாக சென்றுவிடும். முதல் 10 எங்களை கடந்து விட்டது. இரண்டாவது 10 கடைசி பகுதி ஓரிரு தினங்கள் அதுவும் முடிந்துவிடும். கடைசி 10 நாளை இரவு கடைசி 10 நாங்கள் நுழைய இருக்கின்றோம். மாதங்களில் சிறந்த மாதமாம் ரமதான். ரமதானுடைய காலங்களிலே சிறந்த பகுதி கடைசி 10. ஒரு புத்திசாலியுடைய புத்தியில் விளங்கட்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய எல்லா மனிதருடையவும் கடைசி முடிவை வைத்துத்தான் அவர் தீர்மானிக்கப்படுகிறார். கடைசி நிலைமை ஆரம்பத்திலே ஏற்பட்ட தவறுகள், குறைகள், குற்றங்களை மன்னிக்க செய்துவிடும். கடைசி நிலையை நல்லதாக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், உங்களுடைய அமட்கள் கடைசி நிலையை பொறுத்துத்தான். உங்களுடைய அமட்கள் கடைசி நிலையை பொறுத்துத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி நிலையை எத்தி இருக்கின்றோம். இந்த கடைசி நிலைகள் சாதாரணமானது அல்ல. கடைசி நிலை சாதாரணமானது அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். அந்த அடிப்படையில் ரமதானுடைய கடைசி பகுதியை எத்த இருக்கின்றோம். இந்த கடைசி பகுதியில் நிறைய நல்ல மட்களை செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கடைசி பகுதியை மிச்சம் கவனமாக கழித்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானுடைய கடைசி பகுதியிலே, கடைசி 10 சில விசேஷமான அமட்களை செய்வார்கள். அதில் ஒன்றுதான் கஸ்ரத்துல் இஜ்திஹாத், நிறைய நல்ல மட்களை அதிகப்படுத்துவார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள், ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய காலங்களில் செய்யாத அமட்களை எல்லாம் இந்த காலங்களில் அதிகப்படுத்தி செய்வார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடைசி 10 வந்துவிட்டால் இரவிலே அவர்கள் விழித்திருப்பார்கள், இரவை ஹயாத்தாக்குவார்கள். எங்களுடைய வாலிபர்கள் நினைப்பது போன்று விழித்திருப்பது என்றால் பாதை தெருக்களிலோ, கூத்தாடி திரிவதிலோ, கோல் பேசுகளில் தங்களுடைய காலங்களை செலவழிப்பதிலோ அல்ல. கடைசி 10 இபாதத்தில் ஹயாத்தாக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளி வாயில்ல இஅ்திகாஃப் இருப்பார்கள். கடைசி 10 இஅ்திகாஃப் கூட இன்று சீர்கெட்டு போகக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பள்ளி வாயிலுக்குள்ள வந்துட்டா ஊர்பலாய் பேசிட்டு இருக்கிறது, பள்ளி வாயிலுக்குள்ள இருந்து கொண்டு போன் பேசிட்டு இருக்கிறது, போன்ல விளையாடுவது, சோசியல் மீடியாக்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது, இவைகள் எல்லாம் இஅ்திகாஃபை பாதிக்கக்கூடியது என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இஅ்திகாஃப் என்றால் என்ன கண்ணியத்துக்குரியவர்களே?
அல்லாஹ்வுக்காக அவனுடைய மாளிகையில உலக தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விட்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தரிப்பட்டவன், அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடியவனாக, அல்லாஹ்வை திக்ர் செய்தவனாக, ஸலவாத்துகள் ஓதியவனாக, குர்ஆன் ஓதியவனாக, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஈடுபட்டவனாக அந்த நேரங்களை கழிக்க வேண்டும் என்பதையும் இஅ்திகாஃபின் ஊடாக நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஹியல் லைல், இரவை ஹயாத்தாக்குவார்கள் நல்ல மக்களை கொண்டு. வஅய்கத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பாட்டுவாங்க. இவ்வளவு காலம் உறங்கினது போதும், எழுந்திருந்து உங்களோட ரப்புக்காக வேண்டி தொழுங்க. மதீனாவுக்கு சென்ற போது சொல்லப்பட்ட முதலாவது ஹதீஸ், அய்யுஹன்னாஸ், மக்களே அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது மட்டுமல்ல, சலாம் ஈடேற்றத்தை பரப்புங்க, நிம்மதியை பரப்புங்க, மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உருவாக்குங்க. சமாதானத்துக்கென்றே உருவாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், நிம்மதி கொடுக்க உருவாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் துன்புறுத்தியதோ பயங்கரவாதத்துக்குரிய மார்க்கமோ அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்தாரை எழுப்பாட்டுவாங்க. அமட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சியாக நீண்ட நேரம் செய்வாங்க. மிச்சம் அதற்கு மிலேச்சத்தனம் எடுத்துக்கொள்வார்கள், டைம் எடுத்துக்கொள்வார்கள். வஷத்தல் மிஅஸர், அவருடைய ஆடைகளை எல்லாம் இருக்க கட்டிக்கொண்டு பள்ளி வாயிலுக்கு நுழைவார்கள் என்று ஹதீதுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரமதானுடைய ஏனைய காலங்கள்ல, இரவுகள்ல உங்களோட மனைவிகளோடு நீங்கள் உடலுறவு கொள்வது கூட உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இரவுல. ஆனா கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை கூட தவிர்த்து கொள்வாங்க. அல்லாஹ்வுக்கென்றே தன்னுடைய நேரங்களை ஒதுக்குவார்கள். இது முக்கியமான சுன்னா என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், வானத்தில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, மலக்குமார்கள் இறங்குவதை காண வேண்டும் என்று. காண கிடைத்தால் பாக்கியம்தான், ஆனால் கண்டால் தான் லைலத்துல் கத்ர் அல்ல. கடைசி பகுதியிலே ஒற்றை இரவுகள் அனைத்திலும் நீங்கள் தேடுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள், அது 27வது இரவாக இருக்கக்கூடும் என்றும் ஹதீதுகள் வந்திருப்பதாக அறிஞர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆனால் பொதுப்படையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஒற்றைப்படையான நாட்களில நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள். தேடிக்கொள்வதென்றால் அந்த இரவுகள்ல நீங்க நல்ல மக்கள் செய்து கொண்டிருங்க. நீங்க செய்து கொண்டிருந்தால் லைலத்துல் கத்ர்ல அமல் செய்தவராக நீங்கள் கருதப்படுவீர்கள். அப்படி ஆகிட்டால் 86 வருடம் அமல் செஞ்ச நன்மை அந்த இரவு உங்களுக்கு கிடைச்சிட்டால், அந்த இரவுல நீங்க அமல் செஞ்சிட்டால், இஸ்திக்பார் செஞ்சால், அல்லாஹ்வை புகழ்ந்தால், திக்ர் செய்தால், ஸலவாத்து ஓதினால், தொழுகைகளில் ஈடுபட்டால், நீங்க 86 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். எங்களோட ஆயுளை விட கூட நன்மை செஞ்ச பாக்கியம் கிடைக்கும். அப்படி பாக்கியம் கிடைத்தவர் நரகுக்கு போக மாட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான் பாதுகாக்கப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற் சொன்ன ஹதீஸ், மதீனாவுக்கு வந்தபோது, மக்களே நிம்மதியை பரப்புங்க, சலாம பரப்புங்க, வஅத்இமுத் தஆம், மக்களுக்கு உணவளியுங்க, பசித்தவர்களுக்கு உணவளியுங்க. பக்கத்து விட்டான் பசித்திருக்க தான் மட்டும் புசிப்பவன் அவன் ஒரு மூமின் ஆக, பரிபூர்ண மூமினாக இருக்க மாட்டான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பின் தாற்பயங்கள் ஒன்று, பசியை உணருங்கள். பட்டினி கொடுமை, இயற்கை பட்டினி மட்டுமல்ல, செயற்கையான பட்டினிகள் கூட நாடுகளிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பட்டினியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளியுங்கள். மதீனாவுக்கு வந்து முதல் சொன்ன ஹதீஸ், அதுக்கு பிறகு சொல்றாங்க, வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கும் போது நீங்கள் எழுந்து உங்களுடைய ரப்பை தொழுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸ்ஸலாம், உங்களுடைய ரப்புடைய சுவர்க்கத்தில் ஈடேற்றமாக நுழைந்து கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் பாக்கியமான இரவு. அந்த பாக்கியமான இரவில் பாக்கியவான்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அவைகளை ஹயாத்தாக்குங்க, நல்ல மக்கள் புரியுங்க, வேஸ்ட் ஆக்கிறாதீங்க, வீணான விடயங்களை ஈடுபட்டுறாதீங்க, சோசியல் மீடியாக்களை கொஞ்சம் பூட்டி வைங்க. உங்களோட நேரங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீதேவிகளாக மாறப்போதும். அந்த நாட்கள்ல, அந்த இரவுகள்ல அல்லாஹுடைய ஸ்ரீதேவித்தனம் கொடுக்கப்படுது.
பாக்கியவான்களாக துப்புரவான மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இது ஆலிம்களுக்கு மட்டும்தான், மதரசால ஓதுறவங்களுக்கு கண்டில்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரணமான அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிமாவது இந்த நாட்களை ஹயாத்தாக்க தொடங்கி அல்லாஹுடைய அருட்பார்வை அவன் மீது விழுமேயானால் அவன் நாளை மறுமையில் எத்தனை பெரிய பாக்கியவானாக உயர்ந்த மனிதனாக மாறுவான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவுல நான் என்ன ஓத வேண்டும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, கூலி, நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர்ல என்ன ஓத வேண்டும்? சொன்னாங்க, நீ ஓது, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ அஃபூவாக இருக்கிறாய், நீ அஃபூவை விரும்புகிறாய், என்னை மன்னித்திரு, எனக்கு அஃபூவை தந்துவிடு. இந்த அஃபூ என்றா என்ன? நம்மெல்லாம் சொல்றோம், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், கஃபார் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், வலுப்பமான அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த அஃபு என்ற மன்னிப்பு அது என்ன? தமிழ்ல எல்லாத்துக்கும் மன்னிப்பு தான். ஆனால் ஈமானிய விளக்கத்துல இந்த அஃபுவுக்கு அறிஞர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. நாங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கிறான். என்றாலும் நாளைக்கு மறுமையில லேசான விசாரணை ஒன்று இருக்கும். அல்லாஹ் லேசான விசாரணை, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, இலேசான விசாரணையாக விசாரிக்கப்படுவார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இலேசான விசாரணை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் விசாரிக்கப்படுவதற்கு நிறுத்தாட்டப்பட்டானோ அவன் அழிந்து விடுவான். வமன் ஹூசிப ஃபகத் ஹலக்க, யார் விசாரணைக்குட்படுத்தப்பட்டானோ அவன் அழிந்து விடுவான், அவனால தப்பேடாது. அப்ப ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, லேசான கேள்வி கேட்கப்படும் என்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லேசான கேள்வி என்ன தெரியுமா? அது கேள்வியில உங்களை பாவம் உலகத்துல நீங்க இஸ்திக்பார் செஞ்சிருப்பீங்களே, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டு மறுமையில எழுப்பி சொல்லுவார், அடியானே நீ இந்த பாவத்தை செஞ்சாய், நீ இஸ்திக்பார் கேட்டாய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அல்லாஹ்வோட கருணையை அவன் வெளிப்படுத்துவான். இதுதான் இஸ்திக்பார். ஆனால் அஃபு என்பது என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், நாங்கள் பிறகு அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்குறோம். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை பலகீனத்தால் நடந்துட்ட, இதுக்கு பிறகு இந்த பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று நீங்கள் உண்மையாக தௌபா செய்யும் போது அல்லாஹ் அஃபு என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய அந்த பண்பை உங்கள் மீது வெளிப்படுத்தினால், உங்களோட பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உங்களோட பாவம் செஞ்ச அந்த நேரம் நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் நன்மையாக எழுதி வைப்பான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். உலாயிக நதகப்பல் அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு. ஒரு ஆயத்துல, இன்னொரு ஆயத்துல சொல்றான், உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். சில மனிதருடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான், பாவங்களை நன்மையாக மாற்றி விடுகிறான். அதுக்கு பேர் தான் அஃபுவு. அது குஃப்ரானை விட உயர்வானது, சாதாரணமான மன்னிப்பை விட உயர்வானது. நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்க, பயந்து கொண்டிருப்பீங்க, நாளை மறுமையில் உங்களோட கேள்வி கணக்கில் அந்த பாவம் வராது. நீங்க யோசனை பண்ணுவீங்க, நான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாவம் செஞ்சனே, நான் அதுக்கு பயந்து கொண்டிருக்கிற, அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கில் அது இல்லையே, ஏன்ன பட்டோலையில இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அடியானே லைலத்துல் கத்ர் போன்ற நல்ல இரவுகள்ல
நீ கேட்டாய் அல்லவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்து பாவங்களை நன்மையாக மாற்றக்கூடிய ரஹ்மானே, என்னை மன்னித்து என்னுடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவாயாக என்று நீ கேட்டாய் அல்லவா, நீ செய்த பாவம் நன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன். லைலத்துல் கத்ரில் இந்த துஆவை கேளுங்க, இரவுகள்ல கேளுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ பாவங்களை நன்மையாக மாற்றி மன்னிக்க கூடியவன், என் பாவங்களை மன்னித்து அவைகளுக்கு நன்மையை தருவாயாக என்று கேளுங்கள். அல்லாஹுடைய கிருபையினால் அது கிடைச்சிட்டால் நாங்கள் பாக்கியவான்கள், கண்ணியத்துக்குரியவர்களே. அடுத்ததாக குர்ஆன் அதிகம் ஓதுங்க. குர்ஆன் தமாம் செய்யப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் தமாம் செய்யப்படும் போது கபூல் செய்யப்படக்கூடிய துஆ இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்க தமாம் செஞ்சாலும் பிறர் ஓதி அல்லது எல்லாரும் சேர்ந்து ஓதி தமாம் செய்யும் போது துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தஅவத்துல் முஸ்தஜாபா இருக்கிறது. அதனால அந்த நேரங்களில் அநியாயமாய் கொள்ளாதீங்க. குர்ஆனை தமாம் செஞ்சு துஆ ஓதுங்க. துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துஆக்கள் எந்த நேரம் ஒப்புக்கொள்ளப்படும். ஆனால் குர்ஆன் தமாம் செய்யப்பட்டு ஓதப்படக்கூடிய துஆக்களுக்கு கட்டாயமான ஒப்புதல் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் ஒரு மனிதன் குர்ஆன் ஓத தொடங்கும் போது சமூகம் அளிக்கிறாரோ, அவர் ஓத தொடங்குகிறாரு அல்லது எல்லாரோடும் சேர்ந்து ஓத தொடங்குகிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு வெற்றியில் பங்கு கொண்டவராக கருதப்படுகிறார். அதே போன்று குர்ஆன் தமாம் செய்யப்படும் போது யாரெல்லாம் அந்த துஆக்கள்ல கலந்து கொள்கிறார்களோ, ஓதினவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள்ல அவர்களும் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஓதக்கூடியவர்களுக்கு விசேஷமான பாக்கியம் என்பதை ஹதீதுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் எங்களோட பாரம்பரிய பள்ளி வாயில்கள்ல தராவீக தொழுதுட்டு கடைசி தராவீகில குர்ஆனை தமாம் செய்வாங்க. இன்னைக்கு நவீன கொள்கையுடையவங்க எல்லாம் இது ஏதோ ஒரு பித்அத்தாக பார்ப்பாங்க. ஆனால் இது இஸ்லாமிய பாரம்பரிய வழிமுறை மட்டுமல்ல, சஹாபாக்கள் செய்து வந்தது. தொழுகையிலும் தான், தொழுகைக்கு வெளியிலும் தான் குர்ஆன் தமாம் செய்யும் போது சூரத்து துஹாவிலிருந்து தக்பீர் சொல்வது சுன்னத்து. சில மனுஷர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை என்று. இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்குது, அவங்களோட அறிவுக்கு படாமல் இருக்கலாம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா பலக ஆகிரு வத்துஹா கப்பிர், வத்துஹாவுடைய கடைசி வந்துவிட்டால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். பஅத குல்லி சூரத்தின் தக்பீரத்தன் இலா ஐயக்திமல் குர்ஆன், குர்ஆனை ஓதி முடிக்கும் வரைக்கும் வத்துஹாவுக்கு பின்னால் இருந்து எல்லா சூறாக்களுக்கும் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம்ல சொல்றாங்க, நான் அப்துல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் குர்ஆனை ஓதினேன். ஃபலம்மா பலகத்து வத்துஹா, வத்துஹாவுடைய சூரத்து வந்தபோது அவங்க சொன்னாங்க, கால கப்பீர், நீங்க தக்பீர் சொல்லுங்க. ஹத்தா தஹ்திம், குர்ஆன் ஓதி முடிக்கும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா சூரத்துகளுக்கும் நீங்க தக்பீர் சொல்லுங்க வத்துஹாவுக்கு பிறகு. வஅக்பரஹு உபய் இப்னு கஅப், அவர்களுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவித்ததாக அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹு பிதாலிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏவினார்கள் என்ற ஹதீஸையும் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிவிட்டு ஹதா ஹதீதுன் ஸஹீஹுன், இது ஸஹீஹான ஒரு ஹதீஸ் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, அதனால எங்களுடைய முன்னோர்களான நல்லோர்கள் எங்களை பாதாளத்திலே விட்டுவிட்டு செல்லவில்லை. இவைகளெல்லாம் மார்க்கத்தில் உள்ளவைகள் என்பதையும் அறிந்து மார்க்கத்தை, மார்க்க அமட்களை ஒரு இஷ்கோடு, ஒரு இன்பத்தோடு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளையும் மன்னித்தருள்வாயாக, உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நல்ல காலங்களில் யாரையெல்லாம் சீதேவிகளாக நீ கபூல் செய்து கொண்டாயோ
இருக்கிறார்களோ ரஹ்மானே அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் நாங்கள், உன்னுடைய பலகீனமான அடியார்கள் நாங்கள். ரஹ்மானே, எங்களை மன்னித்து கபூல் செய்வாயாக. நல்ல மக்களுக்கு நசீபை தருவாயாக. நல்ல மக்கள் செய்வதற்கு உள்ளத்திலும் உடம்பிலும் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆர்வத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமட்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வாயாக. உன்னிடத்திலே மகத்தானவைகளாக அவைகளை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினர்கள், அன்பர்கள், நண்பர்கள், மனைவி மக்கள் அனைவரையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. ரஹ்மானே, நம் அனைவரையும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அடைய வளைத்துக் கொள்வாயாக. உன்னுடைய அபூவை கொண்டு எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நன்மைகளை எங்களுடைய முகத்திலே அடித்து விடாமல் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரஹ்மானே, அவருடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சோலைகளாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களில் இரக்க சுபாவத்தை தந்தருள்வாயாக. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை தந்தருள்வாயாக. ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் செய்யக்கூடிய பாக்கியம் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதான் எங்களை விட்டு சென்று விடுவதற்கு முன்னால் உன்னால் கபூல் செய்யப்பட்ட சுஆதாக்கள் ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களை மன்னித்து கபூல் செய்வாயாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.